இன்னைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாமே ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்டில் மேலே வந்திருக்காங்க. ஸ்டாக்லாம் நல்லா மேலே வந்திருக்காங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி ஸ்டாக்கு, பேங்க் நிஃப்டி அப் ட்ரெண்ட்லையும் போல் டவுன் ட்ரெண்ட்லையும் போல் நல்ல ஒரு சைட்வேஸில் போயிருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்டாப் லாஸ் கூட ஹிட் ஆகிருக்கலாம். ஏன்னா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தேன். முக்கியமான ப்ரீவியஸ்லோ இந்த ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தேன். என்னங்க நடந்திருக்கு? மேலே பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் நிச்சயமாக ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு தான் மேலே போனாங்க. மேலே போனது நல்லா மேலே போகல, கடைசி வரைக்குமே மேலே போகல. ஸோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்லாக விட்டுருந்தீங்க அப்படின்னா. ஆனால் நிச்சயமாக இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். நான் இன்னைக்கு ட்ரேடு பண்ணேன். எனக்கு இன்னைக்கு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு. ஒரு 10 நாள் இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம், பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா நிச்சயமாக ஒரு 8 நாள் டார்கெட் ஹிட் ஆகுது. 2 நாள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. நீங்க நேத்து தான் வீடியோ புதுசா பாத்தீங்க, இன்னைக்கு தான் பாக்குறீங்க அப்படின்னா நான் முன்னாடி போட்டிருப்பேன் இல்லையா, அதெல்லாம் பாருங்க. இந்த டேட்லாம் கீழே இருக்கும். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு டார்கெட் ஹிட் ஆயிருக்கா, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கா, எவ்வளவு வின்னிங் ரேட்ல போய்கிட்டு இருக்கு செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே புரியுங்க. இன்னைக்கான மார்க்கெட்டில் நான் நஷ்டம் தான் பண்ணேன். நிறைய பேருக்கு லாஸ் கொடுத்துருக்கலாம். சரிங்களா? ஓகேங்க. இப்போது நேற்று நம்ம என்னங்க எதிர்பார்த்தோம்? உலக அளவில் இந்தியாவுக்கும் சரி, அமெரிக்காவுக்கும் சரி, ரஷ்யாவுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்தியாவுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை தான். ஏன்னா அமெரிக்காவுக்கு நிறையா பொருட்கள் நம்ம ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய பிரச்சனை இருக்குது. அதனால் இந்த மாதிரி பேசியிருந்தோம். அப்படி பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸை போட்டு விட்டுட்டு தான் மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பாயிண்டை பிரேக் அவுட் பண்ணாமல் நம்ம கீழே போக வேணாம். இந்த மாதிரியே நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கி மேலே வந்திருக்காங்க. இன்றைக்கி மேலே வந்ததுனால ஃபுல்லாகவே அப் ட்ரெண்டில் தான் போகும். நான் சொல்ல விரும்பலைங்க. நான் எப்போதுமே மார்க்கெட்டு என்ன ட்ரெண்டில் இருக்கோ ட்ரெண்டை நான் ஃப்ரெண்டாக தான் பார்ப்பேன். ட்ரெண்டுக்கு அகெயின்ஸ்டாக ட்ரேடு பண்ண மாட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது டவுன் ட்ரெண்ட்லேயே போகுது அப்படின்னா இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ. அப் ட்ரெண்டுக்கு திரும்புது அப்படின்னா இது ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் கை. அது வரைக்கும் பங்குச்சந்தை சைடு வேஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒன் டே டைம் ஃப்ரேமில் மேலே வந்தாலும் சரி, கீழே வந்தாலும் சரி, இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். இதே மாதிரி மேலேயோ கீழேயோ பிரேக் அவுட் பண்ணாதான் அந்த ட்ரெண்டில் மார்க்கெட் போகுங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இதையே ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. 5 மினிட் வச்சுட்டு மார்க்கெட் மேலே பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, கீழே பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, ஸ்டாப் லாஸ் போட்டு டார்கெட் போட்டு பொறுமையோட கையை பிடிச்சிட்டு ட்ரேடு பண்ண போகிறோம். இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. கடைசி ஒரு மாதமாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஆனால் இந்த மாதம் மேபி திரும்பலாம். அதையும் மனசில் வச்சுக்கணும். சரிங்களா? ஓகேங்க. ஸோ 5 மினிட்ல 1 ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் கை எது, முக்கியமான ப்ரீவியஸ் லோ இது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க. ரைட்டிங் சம்மந்தமாக, புத்தகம் சம்மந்தமாக நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனல் பாருங்கள். ரைட்டர் மருதுபாண்டியனில் நீங்கள் ஒரு புத்தகம் படிக்காமலேயே அந்த புத்தகத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்க முடியும். பிரபஞ்சத்தை பற்றி கற்றுக்க முடியும். மோட்டிவேஷனலாக நிறைய வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ எல்லாமே பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த சேனலுமே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் என்கிட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் ஒரு 5 புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் 3 புத்தகம் ட்ரேடிங்காக. பார்ட் 1 பார்க்குறீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்காக பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். பாகம் 2 பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே அட்வான்ஸாக இருக்குங்க. பங்குச்சந்தையில் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குமோ எல்லா ஸ்ட்ராட்டஜியை பற்றியுமே சொல்லி கொடுத்துருப்போம். புக்கை படிச்சுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்போவே மார்க்கெட்டில் அப்ளை பண்ணி ட்ரேடு பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காகவே பாகம் 2 படிக்கலாம். பாகம் 3 பங்குச்சந்தையில் நஷ்டமே பண்ணாமல் லாபம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ, என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரு கதை மூலியமாக சொல்லி கொடுத்துருப்பேன். 3 புத்தகத்தையும் சேர்த்து 1000 பக்கங்களுக்கு மேலே வந்தாலும் ஒரு கதை மாதிரி இருக்கிறனால ஈஸியாக படித்து முடிச்சிட முடியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்குங்க. இல்லை ப்ரோ எனக்கு கோர்ஸ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் 3 புக்கு வாங்கிருங்க. நான் ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த கோர்ஸில் என்ன சொல்லி தருவணும் அதை நான் ஃப்ரீயாக சென்ட் பண்ணுறேங்க. கோர்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் ஃப்ரீயாக 3 புக்கு வாங்கியிருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வாங்கி நீங்கள் ஆப்ஷன் பையிங், செல்லிங், ஸ்விங் ட்ரேடிங் எல்லாத்தையும் பற்றியுமே கோர்ஸ்லையுமே நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ கோர்ஸ் வாங்காதவங்க வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போது நிஃப்டி நம்ம பார்த்துடலாம். நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் சொல்லியாச்சுங்க. முக்கியமான ப்ரீவியஸ் கை இது, முக்கியமான ப்ரீவியஸ் லோ இது. ஓகேங்களா? 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு பாயிண்ட் இருக்குங்க. இங்கிருந்து வி டைப்பில் வந்திருக்காங்க அப்படிங்கிறனால நல்ல ஒரு ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல இருக்குது. 24,770 மேலே நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா நிஃப்டி நல்லா மேலே போகலாம். அதுவே கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸில் இங்கே இருக்குதுங்க 24,600. இதை கீழே பிரேக் அவுட் பண்ணுறாங்க நிஃப்டி
கீழே வந்து வரலாம். 5 மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா 5 மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு சேம் பாயிண்ட் தான், எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, கொஞ்சம் இந்த இடத்துல மாறும் அவ்வளோதாங்க. 24,780 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க. நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம். அதுவே டவுன் ட்ரெண்டுக்கு திரும்புகிறாங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ புள்ளி இருக்குது? ஓகே, ஒரு 130 புள்ளி இருக்குதுங்க. ஸோ ப்ரீவியஸ் லோ நம்ம இங்கே மாற்றி வந்து வரைஞ்சிக்கலாம். இது ஒரு பேட்டர்ன் மாதிரியும் கண்ணுக்கு வந்து தெரியுது. என்ன பேட்டர்ன் அப்படின்னா இந்த மாதிரியும் ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது. ஸோ 24,630 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 5 மினிட்ல நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம். அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸில் ஒன் டேயில் நிஃப்டி மாதிரியே தாங்க முக்கியமான ப்ரீவியஸ் கை இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க. கரெக்டாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒன் டேயில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ இது, ஓகேங்களா, இந்த ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா டவுன் ட்ரெண்டில் வந்திருக்குது, இங்கேருந்து ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டில் வந்திருக்குது அப்படிங்கிறனால முக்கியமான ப்ரீவியஸ் கை இங்கே தான் இருக்குது. ட்ரெண்டு திரும்புது அப்படின்னா இந்த ட்ரெண்டோட ப்ரீவியஸ் கையை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது தான் அந்த ட்ரெண்டு வந்து திரும்பும். சரிங்களா? ஒன் டேயில் வந்து முக்கியமான பாயிண்ட் இந்த 2 பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 1 ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 ஹவரில் முக்கியமான பாயிண்ட்டு நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு நிஃப்டி மாதிரியே தான், எந்த ஒரு குழப்பமும் இல்லைங்க. ஸோ ப்ரீவியஸ் ஹை 81,220ங்க. இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ப்ரீவியஸ் லோ, ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்டு 80,630 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம். அப்படியே 5 மினிட்ல வந்து பார்த்துடலாம். 5 மினிட்ல நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு நிஃப்டியில் பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து இருக்குது. அதை யூஸ் பண்ணி ட்ரேட் வந்து நம்ம பண்ண முடியுங்க. 81,220 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். சாரி, இந்த இடத்துல 1 ஹவரில் கரெக்டாக இருந்துச்சு, ஆனால் 5 மினிட்ல வந்து சரியாக வந்து இல்லைங்க. ஸோ கொஞ்சம் மாற்றி வரைஞ்சி தான் ஆகணும். இந்த இடத்துல 81,300 இருக்கு இல்லையா, அதை வந்து மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 80,800ங்க. இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கீழே வந்து வரலாம். அதே மாதிரி லாஸ் வந்து வருதுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து போட பாருங்கள். எனக்கு லாஸ் தாங்க வந்துச்சு, அதுக்காக நான் எமோஷனல் ட்ரேட்லாம் வந்து பண்ணல, 10 ட்ரேட்லாம் வந்து பண்ணல. ஏன்னா எனக்கு தெரியும் இன்றைக்கி லாஸ் வருதா, நாளைக்கு ப்ராஃபிட் வரும். நாளைக்கு வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இன்றைக்கி 1000 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கோமா, நாளைக்கு 2000 வந்து எடுத்துடணும். இதான் 1:2ல் மணி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணி ட்ரேடை வந்து பண்ணுறது. நீங்கள் நல்ல ஸ்ட்ராட்டஜி மட்டும் பயன்படுத்துறீங்கன்னா அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இங்கே எல்லாமே முக்கியம். மணி மேனேஜ்மெண்ட்டும் முக்கியம், ஸ்ட்ராட்டஜியும் முக்கியம், பொறுமையும் முக்கியம், அனுபவமும் முக்கியம். ஸோ எல்லாமே இருந்தால் மட்டும்தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ட்ரேடு பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும். ஒன்றை வச்சு மட்டும் இங்கே எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால் வந்து அவசரப்படாமல் பொறுமையாக ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு மட்டும் பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுங்கள். பங்குச்சந்தைக்குள்ள வர நிறைய பேர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் வந்து, ப்ரோ நான் எமோஷனல் ட்ரேட் வந்து பண்ணுறேன், எப்படி ஸ்டாப் பண்ணுறது, ஏதாச்சும் வழி சொல்லுங்கள் அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள், உங்களால் முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, காலைல சீக்கிரம் எந்திரிக்க முடியாது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிக்க பார்க்கணும். அப்படி முடிக்கும் போது என்ன ஆகும், எஸ் என்னால் முடியும்னு சொல்லி வில் பவர் வந்து அதிகமாகும். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுறது இருக்கு இல்லையா, அதையே சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு பண்ண முடியுங்க. ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் வந்து பண்ண போகிறேன், என்னாலும் பரவாயில்ல, நான் ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு தான் வந்து பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் லாஸ் தான் பண்ணுறேன்னா நான் ஸ்ட்ராட்டஜி மாற்றுறேன், வேறு ஏதாச்சும் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் இப்படி ட்ரேடு வந்து பண்ணி பார்க்க போகிறேன் டிசிப்ளினாக. இந்த மாதிரி முடிவு பண்ணி ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நீங்கள் அப்படி ட்ரேடு பண்ணதுக்காகவே பங்குச்சந்தையில் லாபம் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. எமோஷனல் ட்ரேடு வந்து பண்ண மாட்டீங்க. அது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணுற பழக்கம் வந்து வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தால் போதும், நீங்கள் அதை யூஸ் பண்ணி நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி பிரேக் அவுட்டே வந்து நடக்கலை, ஸ்டாப் லாஸ்லாம் வந்து ஹிட் ஆகலைங்க. ஓகே, ஒன் டேயில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முக்கியமான பாயிண்ட் இது, அதே மாதிரி இது, சரிங்களா? 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எஸ் சேம் பாயிண்ட் தான். ஒன் டேயில் மட்டும் கொஞ்சம் மாற்றி வரைஞ்சிக்கலாம். இவ்வளோ பக்கமாக வந்து வரையக்கூடாது, அந்தளவுக்குலாம் டக்குன்னு பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்து போயிட மாட்டாங்க. ஸோ ப்ரீவியஸில் நல்ல ஒரு பாயிண்ட் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதனால தான் நான் கொஞ்சம் மாற்றி வந்து வரைஞ்சிருக்கேன். ஒன் டேயில் 1 ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீவியஸ் கை நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு மல்டிபிள் டைம் மேலேயும் கீழே டச் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு பாயிண்ட் தான். 55,700 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா 55,460 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். 5 மினிட்ஸில் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மாறுங்க.
55,740 மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம். அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா 55,460 கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம். அதே மாதிரி நான் சொல்கிறத அப்படியே வச்சு ட்ரேடு வந்து பண்ண வேணாங்க. ஏன்னா ஒரு கேப் டவுன் நடக்கும், ஒரு கேப் அப் நடக்கும். நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றி வரைஞ்சும் ட்ரேடு வந்து பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி ட்ரேடு பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் அது உங்களுடைய ட்ரேடு. இல்லைனா கால்ஸ் வாங்கி ட்ரேடு பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ எப்போதுமே ஒருத்தங்களை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. அவங்க இன்னைக்கு சொல்லித் தரலாம், நாளைக்கு சொல்லாமல் கூட வந்து போயிடலாம் இல்லையா? ஸோ எப்போவுமே நீங்கள் கற்று வச்சுக்கிறது தான் நல்லது. கற்றுக்க வந்து பாருங்கள். ஓனாக வந்து ட்ரேடிங் வந்து கற்றுக்கிட்டு அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நீங்களாக கொஞ்சம் ஓனாக வந்து அனலைஸ் பண்ணி ட்ரேடு வந்து பண்ண பாருங்கள். நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குது. 11 o'clock பார்க்குறீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலேயும் போயிருக்கும், கீழேயும் போயிருக்கும். அங்கே ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். அதாவது டே ஹை டே லோ அதை பிரேக் அவுட் பண்ணும்போது கூட நம்ம ட்ரேடு வந்து பண்ணலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ப்ராப்பராக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.